கரூர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 41ஆக உயர்வு. 29 வயது இளைஞரும் 65 வயது மூதாட்டியும் உயிரிழந்த சோகம். கரூர் அருகே ஏமூர் கிராமத்தைச் சேர்ந்த தாய் மகள் உட்பட 5 பேர் உயிரிழந்த சோகம். கரூர் வேலுச்சாமிபுரத்தைச் சேர்ந்த 1.5 வயது பிஞ்சு குழந்தையை இழந்து கதறிய தாய். உயிரிழந்த கணவரின் உடலை கண்டு கதறி துடித்த நிறைமாத கர்ப்பிணி. திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்த ஜோடியும் நெரிசலில் சிக்கி பலியான துயரம். கரூர் நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவித்த பிரதமர் மோடி. முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் தொலைபேசி வழியாக கேட்டறிந்த ராகுல் காந்தி. இதயமும் மனதும் கனத்து போயிருப்பதாக விஜய் அறிக்கை. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு. தொண்டர்களை கட்டுப்படுத்த வேண்டியது தலைவர்களின் கடமை. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில். தவேக கூட்டத்துக்கு காவல்துறை உரிய பாதுகாப்பு வழங்கவில்லை என இபிஎஸ் குற்றச்சாட்டு. அனுபவமுள்ள கட்சிகளை பார்த்து புதிய கட்சிகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் விஜய்க்கு அறிவுரை. மக்களை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை என கனிமொழி எம்பி பதிலடி. துயரத்திலும் இபிஎஸ் அரசியல் செய்வதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் சாடல். வீக்கெண்ட் அரசியலில் இருந்து விஜய் வெளியே வர வேண்டும் என அண்ணாமலை கருத்து. விஜய் மீது நடவடிக்கை எடுத்தால் வருத்தப்படுவேன் என சீமான் பேட்டி. சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணையை தொடங்கிய ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரிடமும் சம்பவம் குறித்து கேட்டறிந்தார். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக தவேகவின் ஆனந்த், நிர்மல்குமார் உள்ளிட்ட 4 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு. கூட்ட நெரிசல் திட்டமிட்ட சதி என தவேக தரப்பிலும் வழக்கு தொடரப்பட்டது. விஜய் பரப்புரையின் போது கல்வீச்சு சம்பவம் நடைபெறவில்லை என ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் விளக்கம். காவல்துறையின் அறிவுரையை தவேகவினர் கேட்காததே நெரிசலுக்கு காரணம் என திட்டவட்டம். விஜய் பரப்புரையின் போது மின்சாரம் துண்டிக்கப்படவில்லை என மின்வாரியம் தரப்பில் விளக்கம். நெரிசலின் போது தவேகவினர் வைத்திருந்த ஜெனரேட்டர் ஆஃப் செய்யப்படும் காட்சியை பதிவு செய்த நியூஸ் 18. தவேக தலைவர் விஜய் விரைவில் கரூர் செல்ல இருப்பதாக தகவல். காவல்துறையிடம் அனுமதி பெற திட்டம். திருப்பதி பிரம்மோற்சவ விழா கோலாகலம். கருட வாகன புறப்பாட்டை கண்டுகளித்த லட்சக்கணக்கான பக்தர்கள். பாகவத பிரிய கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா. அமெரிக்காவில் தேவாலயத்திற்குள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 9 பேர் காயம். தீ வைக்கப்பட்டதில் பற்றி எரிந்த தேவாலயம். ஒன்பதாவது முறையாக ஆசிய கோப்பையை வென்று இந்திய கிரிக்கெட் அணி சாதனை. இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி த்ரில் வெற்றி. வெற்றி கோப்பையை வாங்க மறுத்த கேப்டன் சூரியகுமார். பாகிஸ்தானைச் சேர்ந்தவரிடம் இருந்து கோப்பையை வாங்க முடியாது என திட்டவட்டம். கரூர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 41ஆக உயர்வு.
29 வயது இளைஞரும் 65 வயது மூதாட்டியும் உயிரிழந்த சோகம். கரூர் அருகே ஏமூர் கிராமத்தைச் சேர்ந்த தாய் மகள் உட்பட 5 பேர் உயிரிழந்த சோகம். கரூர் வேலுச்சாமிபுரத்தைச் சேர்ந்த 1.5 வயது பிஞ்சு குழந்தையை இழந்து கதறிய தாய். உயிரிழந்த கணவரின் உடலை கண்டு கதறி துடித்த நிறைமாத கர்ப்பிணி. திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்த ஜோடியும் நெரிசலில் சிக்கி பலியான துயரம். கரூர் நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவித்த பிரதமர் மோடி. முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் தொலைபேசி வழியாக கேட்டறிந்த ராகுல் காந்தி. இதயமும் மனதும் கனத்து போயிருப்பதாக விஜய் அறிக்கை. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு. தொண்டர்களை கட்டுப்படுத்த வேண்டியது தலைவர்களின் கடமை. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில். தவேக கூட்டத்துக்கு காவல்துறை உரிய பாதுகாப்பு வழங்கவில்லை என இபிஎஸ் குற்றச்சாட்டு. அனுபவமுள்ள கட்சிகளை பார்த்து புதிய கட்சிகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் விஜய்க்கு அறிவுரை. மக்களை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை என கனிமொழி எம்பி பதிலடி. துயரத்திலும் இபிஎஸ் அரசியல் செய்வதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் சாடல். வீக்கெண்ட் அரசியலில் இருந்து விஜய் வெளியே வர வேண்டும் என அண்ணாமலை கருத்து. விஜய் மீது நடவடிக்கை எடுத்தால் வருத்தப்படுவேன் என சீமான் பேட்டி. சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணையை தொடங்கிய ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரிடமும் சம்பவம் குறித்து கேட்டறிந்தார். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக தவேகவின் ஆனந்த், நிர்மல்குமார் உள்ளிட்ட 4 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு. கூட்ட நெரிசல் திட்டமிட்ட சதி என தவேக தரப்பிலும் வழக்கு தொடரப்பட்டது. விஜய் பரப்புரையின் போது கல்வீச்சு சம்பவம் நடைபெறவில்லை என ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் விளக்கம். காவல்துறையின் அறிவுரையை தவேகவினர் கேட்காததே நெரிசலுக்கு காரணம் என திட்டவட்டம். விஜய் பரப்புரையின் போது மின்சாரம் துண்டிக்கப்படவில்லை என மின்வாரியம் தரப்பில் விளக்கம். நெரிசலின் போது தவேகவினர் வைத்திருந்த ஜெனரேட்டர் ஆஃப் செய்யப்படும் காட்சியை பதிவு செய்த நியூஸ் 18. தவேக தலைவர் விஜய் விரைவில் கரூர் செல்ல இருப்பதாக தகவல். காவல்துறையிடம் அனுமதி பெற திட்டம். திருப்பதி பிரம்மோற்சவ விழா கோலாகலம். கருட வாகன புறப்பாட்டை கண்டுகளித்த லட்சக்கணக்கான பக்தர்கள். பாகவத பிரிய கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா. அமெரிக்காவில் தேவாலயத்திற்குள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 9 பேர் காயம். தீ வைக்கப்பட்டதில் பற்றி எரிந்த தேவாலயம். ஒன்பதாவது முறையாக ஆசிய கோப்பையை வென்று இந்திய கிரிக்கெட் அணி சாதனை. இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி த்ரில் வெற்றி. வெற்றி கோப்பையை வாங்க மறுத்த கேப்டன் சூரியகுமார். பாகிஸ்தானைச் சேர்ந்தவரிடம் இருந்து கோப்பையை வாங்க முடியாது என திட்டவட்டம்.